வணக்கம் பக்தர்களே. படைத்த பரமசிவனின் கருணை அருளால் முருகப்பெருமான் தேவர்களை காக்கவும் தரகாசுரனை அழிக்கவும் வந்த தெய்வீக சக்தி. நாம் கடந்த 2 எபிசோட்களில் முருகனின் பிறப்பும் தலைவராக வலிமை பெறும் தருணமும் பார்த்தோம். இப்போது அவன் தனது முதல் வீரப்போருக்கு தரகாசுரனை சந்திக்க களம் இறங்குகிறான். தரகாசுரன் சிவனிடம் பெற்ற வரத்தின் அடிப்படையில் அவன் மீது எந்த ஒரு தெய்வமும் தாக்கமளிக்க முடியாத நிலை, அவனது பேரரசு அனைத்தையும் கட்டுப்படுத்திய நிலையில் தேவர்கள் யாரும் சுதந்திரமாக சுவாசிக்க முடியாத நிலை. அவன் மனதில் ஒரு பேருயர்ச்சி. என்னை அழிக்கக்கூட ஒரு சிவபுத்திரன்தான் வேண்டும், அவன் பிறப்பதற்கே வாய்ப்பு இருக்கா என்று இந்நிலையில் அவன் சந்தோஷமாக இருந்து கொண்டிருந்தான். ஆனால் அதே நேரம் முருகப்பெருமான் போருக்குத் தயார் செய்து கொண்டிருந்தார். முருகன் தனது வாகனமான மயில் வாகனத்தில் தேவர் சேனைகளுடன் புறப்படுகிறார். அவரிடம் பார்வதியின் வேல், வானவர்களின் ஆசீர்வாதம், இந்திரனின் சாரதிகள், வாலிப வீரத்தின் மேன்மை, பஞ்சபூதங்களும் நவகிரகங்களும் முனிவர்களும் அவரை வழிநடத்துகிறார்கள். அந்த ரதயாத்திரை ஒரு தெய்வீக ஊர்வலமாக பரிணமிக்கிறது. தரகாசுரன் புறப்படுகிறான். அவன் சிம்மமுகன், அசுர சேனைகள், தந்திரமிகுந்த ஆயுதங்கள் கொண்டு எதிர் நிற்கிறான். முருகன் ஒருமுறை வேலையை உயர்த்தி தாயாரின் சக்தியை நினைவுகூர்கிறார். அம்மையே, என் வேலின் மூலமாக நான் தரகனின் கர்வத்தை சாய்த்து வைக்கிறேன் என்று. போர் தொடங்குகிறது. அசுர சேனைகள் படியெடுத்து வர முருகன் மற்றும் தேவர் சேனைகள் எதிர்த்துப் போராடுகின்றனர். ஒவ்வொரு முறை முருகன் வேலை வீசும்போது அசுரர்கள் தரைதூசியாகின்றனர். தரகாசுரன் தனது மாயையைக் கொண்டு மறைபடுகிறான். ஆனால் முருகன் ஞானத்தால் மாயையைச் சீறிக்கொண்டு நேரடியாக அவனை எதிர்க்கிறான். இறுதியில் தரகாசுரனும் முருகனும் நேரடி மோதலில் நேருக்கு நேர் சந்திக்கிறார்கள். தரகனின் கர்வக் குரல், "நீ யார் பையனே, எனக்குத் தாக்கம் செய்ய வருகிறாய்?" என்று. முருகனின் அமைதியான பதில், "நான் சக்தியின் மகன், உன் கர்வம் வீழும் நேரம் இது, அந்த வேளையில்" என்று. முருகன் தனது வேலை தரகாசுரன் மீது வீசுகிறார். அந்த வேல் சுடரொளியுடன் பாய்ந்து அவனது உயிரைச் சிந்துகிறது. தரகாசுரன் தலையில் விழுந்து அவன் "மன்னிக்கவும் முருகா" என அஞ்சலியுடன் உயிர் விட்டான். போர் முடிந்தது. முருகன் வீரவனை தெய்வீகத் தலைவர் ஆகிவிட்டார். தேவர்கள் நெஞ்சார்ந்த வேலவே என வணங்குகிறார்கள். அருள் பரந்த களத்தில் பொற்கொடிகள், தேவவானம், மங்கள இசைகள் ஒலிக்கின்றன. அடுத்த எபிசோடில் சூரபத்மன் மற்றும் சிம்மமுகனின் ஆழமான சூழ்ச்சி, முருகனின் அடுத்த போருக்கான அழைப்பு, இதையெல்லாம் காண்போம். இந்திரனும் தேவர்களும் முகம் தெளிந்து வணங்க முருகன் தனது முதல் யுத்த வெற்றியை பெற்றார். தரகாசுரன் வீழ்ந்தது ஒரு நேர்மையின் சாதனையாக பக்தர்களின் நெஞ்சில் ஒளியாக நிலவுகிறது. ஆனால் இது வெறும் ஆரம்பம். அவன் சகோதரர்கள் சிம்மமுகனும் சூரபத்மனும் இன்னும் காத்திருக்கின்றனர். அடுத்து வரும் எபிசோடில் முருகனின் வீர பயணம் தொடரும். தவறவிடாதீர்கள். நன்றி, வணக்கம்.